சரி அப்படி வாங்க டெஸ்ட் வாங்க 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 மணமகள் அணியற்கு ஆணைக்காக நாம் பிரார்த்திக்கிறோம். இறக்கத்திலே சிறுவனை பசுமையின் கொள்ளவர்களாக உண்மையாக சித்தத்தின்படி இந்த வாழ்விலே இந்த வாழ்க்கையே மானத்தின் வழங்க இருக்கிற திருமணம் கூப்பதாக நிச்சயப்படியான ஆராதனையை மணமகன் குடும்பத்திலிருந்து பொருட்களை ஆண்டு நிகழ்ச்சிகளிலே கொண்டு வருகிறது செய்தி பிரயாணங்களை ஆட்சி செய்த ஆண்டவர் இந்த முறையிலே மணமகள் அணியிருக்கிற ஆணையை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பசுத்தக்காரர்கள் அனைத்தை ஆசீர்வதிக்க விசேஷிக்கிறவர் அவர் அணியிருக்கிற எல்லா மிக ஜீவனுள்ள பிதாவும் Is
ஆயத்தமாக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் மறைவிடமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த மாலை பொழுதுக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறீர். அந்த மகன் சாலோமையும் சுப்ராவையும் கர்த்தர் நினைத்ததற்காக கோடாகோடி நன்றிகளை சோதரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்போதும் முன்னிலையிலே பிள்ளைகளை நிச்சயத்தின் மூலமாக இணைப்பதை ஒருவரோடு கூடி வந்திருக்கிறோம். அவையோட ஆளுகை பிரசவம் நிறைவேறுவதாக இப்போதும் வைக்கொண்டிருப்போமாறு ஆசீர்வதிப்பதாக நடக்கிற நிகழ்ச்சியினுடைய மகிமை பிரசனம் ஆறுதல் முடிமன்ற பிரசனம் எழுதினாங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசலுகா தவனாவரவஸ்து அவர்கள் இப்பொழுது பிள்ளைகள் நிச்சயத்துக்கு அடையாளமாக மாற்றிருக்கிற பிரசுத்த வேதாகமத்திற்காகவும் இந்த நிச்சயதார்த்தத்துக்காகவும் ஜெபிப்பார்கள். ஜெபித்த பின்பாக பிள்ளைகள் மோதிரம் அணிவித்து ஒருவர் உறுதியை ஏற்படுத்துவார்கள். மாலை மாற்றி தேவநாமத்தை மேம்படுத்துவார்கள். தலைத்தாழ்ந்து ஜெபிப்போம். பரிசுத்தத்தின் பரலோக பிதாவே, கிருபையான அருமையான பிள்ளைகளை இணைப்பதற்கும்பதாக நிச்சயிக்கும்படியான கிருபைகளை இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய சித்தத்தினுடைய ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற மேலான தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே அன்பின் ஆண்டவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை அன்பின் ஆண்டவர் ஒருவருக்கொருவர் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வாய்ப்பு வசனம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆசீர்வாதமாய் கிரியை செய்வதாக கர்த்தர் தேசத்திலே ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த வேதத்தை வாசிக்கவும், இந்த வேதத்தை தியானிக்கவும், அதன் மூலமாக இவருடைய இல்லற வாழ்க்கையிலே இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கட்டி எழுப்பப்படவும் இவருடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொரு பெற்றுக்கொள்கிற இந்த காரியங்களில் தேவ பிரசனமும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளும் வெளிப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வேளையில் ஒருவருக்கு ஒரு அணியை இருக்கிற இந்த ரிங்ஸ்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். தேவ கரம் இவைகளை ஆசீர்வதிக்கட்டும். இவர்கள் இதை அணிந்து கொள்கிற வேளையிலே இவருடைய வாழ்க்கை உறுதிப்பட்டு இவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். இவைகளை எங்கள் ஆண்டுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மாலை கைவிங்க.
என் பொண்ணு கை மாலை கைவிங்க அந்த மாதிரி கைவிங்க நீங்கள் ரைட் இப்பொழுது அடையாளமாக விசேஷமாக பரிசுத்த வேதாகமத்தை அடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தை இப்பொழுது விடுகிறார்கள். நீங்கள் கரண்டை தள்ளி அவனுடைய நாமத்தை நாம் வைத்து பிள்ளைகளை வாழ்த்துவோம். அடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தை மணமகனுக்கு பரிசாக கொடுக்கிறார்கள். இதை வாழ்த்துவோம். வேதமே வெளிச்சம், ஆண்டுடைய சத்திய வார்த்தைகள் பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் இந்த குடும்பங்கள் கட்டியிருப்பார். ஆண்டவர் அருள் புரிவாராக. நிச்சயத்துக்கு அடையாளமாக மீண்டும் பரிசாக மணமகளுக்கு இப்போது பொன்சாலம் அவர்கள் இப்போது மோதிரம் அனுப்பிக்கிறார்கள். மோதிரத்தை போல எங்கும் இணைபிரியாமல் ஆவி ஆத்மா சரீரம் இணைந்திருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. மணமகள் சுற்றுலாவில் மணமகள் சாலமுக்கு இப்பொழுது பரிசாக மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 50வது வசனம். அப்பொழுது லாபாவும் பெத்துவேலும் பிரயோஜனமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. வஸ்திரங்களை கொடுத்து ரெபெக்காவுக்கு கொடுத்ததின்றி அவருடைய சகோதரர்களுக்கும் தாய்க்கும் சில விஷயங்களை கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து டாக்டர் காலையில் எழுந்து அவனை எஜமானத்திற்கு நிலையாக அவன் போகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் தன் சகோதரியாகிய பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மணமக்களை வாழ்த்துகிறோம். இரண்டு குடும்பமும் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தரை சேவிக்கிற அருமையான குடும்பங்கள். சிஎம் சபையிலே மணமகளுடைய தகப்பனார் முக்கிய பொறுப்பை வைத்து ஊழியர்களின் பிள்ளைகளால் செயல்படுவது ஊழியர் செய்கிறது. ஆண்டவருடைய மகிமை உண்டாவதாக. பெண்ணுடைய பெற்றோர்கள் அவருடைய பெற்றோர்கள் எனக்கு ஒரு குடும்ப உறவுகள் உள்ளவர் சொன்னாங்க. பிள்ளைகள் வந்தவுடனே சொன்னாங்க, உங்களுக்கு நெருக்கமான குடும்பம். அதோடு மாத்திரமல்ல, உறவினர் முறையில் என்னுடைய அக்காவை என்னுடைய பேரனுக்கு திருமணம் செய்திருக்கு. அது ஒரு நெருக்கமான ஒரு குடும்ப அளவில் ஆண்டவர் இந்த விழாவில் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவங்க இதனால மிகுந்த சந்தோஷமாய் இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆண்டவர் நாம் போவாங்க. ஆண்டவர் இணைக்க வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் வாழ்த்தி ஆண்டவர் கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதானே. நேரத்தை கருத்தில் கொண்டு பண்டிகை காலங்களாக இருந்தாலும் நாளை மகிழ்ச்சியோடு எல்லாரும் குடும்பமாக வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ரெண்டு குடும்பமே உண்மையாக சொன்னோம் அப்படின்னா, சிஎம்எஸும் சுத்தாங்க திருச்சபை சிஎஸ்ஐயும் எப்போதுமே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. அப்படிதானே.
ஏன்னா பாட்டுலையும் சரி எல்லா விஷயங்களையும் சரி அப்படி ஒரு போல்டாக இருப்பாங்க நம்ம முற்பிதாக்கள். ஆனால் இன்றைக்கு 2 குடும்பத்தை இணைக்கிறதுக்காக யோசித்து பார்க்குறேன். ஸ்டீபன், அருமையான ஸ்டீபன் அப்பா, அவங்க குடும்பம் ரொம்ப நெருக்கமாக நம்ம ஊழியத்தின் பாதையில் என்னை சபை ஊழியராக என்னோட கூட மாவடியில் இருந்தாங்க. இன்றைக்கு நான் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். உறவுகள் 2 உறவு அப்படின்னா அப்படி சுத்தாங்கன்னா ஒரு மோல்டு இருக்கும். பாட்டு தான் அப்படி நரம்பு எல்லாம் என்ன செய்யும், ஆமாவா இல்லையா? பாட்டு பாடுறதுலாம் சும்மா சாதாரணமாக பாட மாட்டாங்க. அது நாடி நரம்பு எல்லாம் என்ன செய்யும், உடம்புல அவ்வளவு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுது, அவ்வளவு வீரம் வைராக்கியத்தோடு பாடுவாங்க. கைத்தட்டா அப்படி கேட்கும். அப்பா அம்மா பேர், அந்த குடும்பத்தில் உள்ள தாத்தா பேர் மறந்துடக்கூடாது, இந்த ஆபிரகாம் அப்படிலாம் வச்சுட்டு வந்தோம். இப்போ பேர் நமக்கு தேவையான முதல் எடுத்து எடுத்துருவாங்க, கடைசி எடுத்துருவாங்க, ஷார்ட்டா அதுல எது வருதோ அர்த்தமே இல்லாமல் பேர் வச்சுருவாங்க, வைப்பாங்க. சாலும் சிக்கிறாங்க 2 பேருமே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பேர்கள். அந்த பேரையும் தாங்கி இருக்கிறாங்க. நாளை திருமண ஆராதனை நிறைய பேசணும். நாங்கள் சுருக்கமாக வாழ்த்துக்கிறோம் ஆண்டுடைய நாமத்தினால. வரும்போதே 2 S இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க. WX S 2 முதல் எழுத்து சாலமுக்கும் சிக்குராவுக்கும் எஸ் என்கிற எழுத்து முதல் எழுத்து ஒன்றாக இனி முதல் ஆண்டுடைய நாமத்தினாலே நாளை தந்த குடும்பமாக இணைக்கப்பட போகிறாங்க. இதற்காக பெரியவங்க சொந்தவங்கெல்லாம் கூடி வந்திருக்கிறோம். வாழ்த்தும்படி நான் மகிழ்ச்சி நாள் மறக்க முடியாத நாள். எப்போதும் இதை போல சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யலாம். ஏன்னா 2 குடும்பத்துக்கு பக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, எப்படி ஜோமனும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஐயா 2 ரொம்ப அழகாக சொன்னாங்க, நீங்க அன்பு வரணும், நீங்க கீழ்படியணும். 2 சரியா இருக்கா குடும்ப வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டவர் நிறைவே கொடுப்பார். இப்படிப்பட்ட பாக்கி தந்து கத்தோட இடத்து வராங்க. தலையில தாண்டி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஒன்றும் காரணமாக இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை எடுத்து கொடுத்தது போல ஆண்டவரை இப்போதும் சிறு பிராயத்திலிருந்து 2 குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட அன்பு பிள்ளைகள் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது போல இப்போது நாங்கள் எல்லாரும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்க சிறந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, குருக்களாக இணைந்திருக்கிறோம், ஊழியர்களாக ஆண்டவரை இணைஞ்சன பந்துகளாக இணைந்து பிள்ளைகள் வாழ்த்துகிறோம். இந்த நிச்சயதார்த்தத்தை இம்மட்டு சிறப்பாய் நடத்தி கொடுத்ததற்காக கோடாமோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நாளை தினத்தில் நடக்கிற திருமண ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆயத்த முயற்சி எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. தொடர்ந்து நடக்கிற விருந்த வசனையிலும் மகிமை வெளிப்படும் போது உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் நன்மையினால் நிரப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அருளும் ஐக்கியம் விசேஷமாக அன்பான மணமக்களோடும் மணமக்கள் பெற்றோர் இரு வீட்டாரோடும் மந்திரிகள் இணைஞ்சன பந்துகள் நம் அனைவரோடும் கூட இன்று மன்னும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
பாருங்க ரெடி சார் பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க 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 சரியா பைபிள் தெரியும் ஒரு ஆளுக்கு பைபிள் ஒரு ஆளுக்கு பைபிள் தெரியல ரெடி மாந்தர்கள் மைந்தர்கள் இல்லாய் சரணம் அனுதவதார குமாரா சரணம் மாந்தர்கள் மைந்தர்கள் இல்லாய் சரணம் அனுதவதார குமாரா சரணம் மாசில்லாத அடியே சரணம் சாத்தியானங்கள் இல்லாய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.